காலையில் கட்டன் காப்பி குடிக்கிறாங்க எங்கள் மூத்தார். எப்போவுமே ஏர்லி மார்னிங் ஒரு கட்டன் காப்பி தான் குடிப்பாங்க. எங்கள் மாமியாருக்கும் அந்த பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் டீ 7 மணிக்கு குடிப்பாங்க. கேரளாவில் அப்படி குடிச்சு பழக்கமா. மணி பார்த்திங்கன்னா 6:20 தான் ஆகுது. எங்கள் மாமியார் வந்து யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. குட் மார்னிங் எல்லாருக்கும் சொல்லிட்டார். அவர் மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டாராம் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ கட்டங்காப்பி போட்டு வச்சுருக்காரு எங்கள் மூத்தார் எங்கள் மாமியாருக்காக. நல்லா சூடாக இருக்குது. சென்னை மழைக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நான் தண்ணியெலாம் வச்சுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கள் மாமியாருக்கும் எங்கள் மூத்தாருக்கும் தான் அந்த பழக்கம் இருக்குது. காலையில் கட்டங்காப்பி அவங்களுக்கு குடிச்சாகணும், மஸ்ட்டு அவங்களுக்கு. எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் டீ குடிப்போம். 9 மணி ஆனால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு காலையில் இது குடிச்சிட்டு 7 மணிக்கு ஒரு வாட்டி டீ குடிச்சிடணும். வந்து ரெடி பண்ணாங்க எங்கள் மாமியார். எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பொங்கிருச்சு. நல்லா புளிச்சு போச்சு மாவு. வெளியில் தான் வச்சுருந்தாங்க. அது எதுவும் விழக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு பேஷன் போட்டு மூடி வச்சுருக்காங்க. மோட்ரு போட்டுருங்க. அந்த ஆஃப் பண்ணுறதுக்கு ஓடுறேன் வேகமாக. இன்னைக்கா மலைக்கு போகிறீங்கப்பா? எங்கே? ஆஹா, எத்தனை நாளுங்கப்பா? ஒரு வாரமா? ஜோதி பார்க்க போறீங்களா? அப்படிங்களா? எந்த கோவிலுக்கெல்லாம் போறீங்க? பழனிக்கு கம்பல்சரி போவோம். குற்றாலம், சமயபுரம், அந்த சைடுல எந்த கோயில் இருக்குது பார்க்காத கோயில் கணக்கு போட்டு பார்த்துட்டு வருவோம். இருமுடி எத்தனை மணி கட்டுறாங்க? 10-11 கட்டுவோம். 10. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வண்டி சர்வீஸ் போயிட்டுருக்கோம். ஃப்ளட்டில் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடுச்சு. இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ தான் நின்றுச்சு. சாரல் செம்மையாக போட்டிருந்தது. நியூஸில் சொன்னாங்க மழை இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே டீ போட்டு வச்சாச்சு. நம்ம எங்கள் மாமியாருக்கு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவங்க சுகர் இல்லாமல் இதில் இப்போ சுகர் போட்டுருவேன். நல்லா சூடாக இருக்குது டீ. ஐயோ, தண்ணியும் ஆவி பறக்குது, இங்கே டீயும் ஆவி பறக்குது. நான் மாஃப் போட்டுட்டு போயிட்டாரு. இதோட கொஞ்சம் நேரம் மொபைல் நோண்டிட்டு வந்து டீ குடிப்பாங்க. அதோடு குடிச்சிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. நீங்களா? டிஃபனுக்கு வந்துட்டு மில்லட் தோசை. நித்தியமா பிடிக்கலையா? அப்போ
ஐயோ இந்த தோசை குழந்தைக்கு பிடிக்கலையா, சாப்பிட மாட்டேங்கிறானா. அப்புறம் டீ ஆல்ரெடி ஒருத்தவங்க சூடு பண்ணி குடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சூடாக இருக்குது அதனால். சட்னி, கார சட்னி அரைச்சிருக்கோம், தோசைக்கு கார சட்னி. இன்னொருத்தவங்க வருவாங்கள்ல, அப்போ வாங்கிக்கலாம். இதோ வராங்க பாருங்க. தோசை நல்லா மெலிசாக தான் ஊற்றுனேன், வருது நல்லா. மில்லட் தோசை இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் இந்த ஆயுர்வேதிக் எங்கேருந்து தான் தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராருன்னே தெரியல. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இடியாப்பக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தட்டோட. ஆனால் இடியாப்பக்காரன் நான் வரலன்னு நினைக்கிறேன், மழை பெய்யுதில்ல, எப்படி வர முடியும். ஆனால் எங்கள் மாமியார் போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்களா, நானும் வந்துட்டு நின்றுட்டேன். இதான் நம்ம ஸ்ட்ரீட்டு. கொஞ்ச நேரம் மழை விட்டுச்சு, இப்போ மறுபடியும் மழை பிடிச்சிக்கிச்சு. இப்போ தான் ஆரம்பிக்கிறார் இவர், நல்லா ஹெவியாக பெய்வாருன்னு நினைக்கிறேன். இது கீழ் வீட்டு அண்ணாவுடைய பைக்கு, அது என் ஹஸ்பண்டோட பைக்கு. அது ஆப்போசிட்டு இது அந்த அண்ணா சைக்கிள் ஓட்டுறாங்க, அது என்னோடய ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டியை பார்த்து சொல்லணுன்னா, என் ஹஸ்பண்ட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது இது தான். என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் ஃபஸ்ட்டு கேட்டது இது தான். நாங்கள் லவ் மேரேஜ்ன்றதுனால ஃபினான்ஷியலி நாங்கள் ரொம்ப பிகினிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஃபேமிலி சப்போர்ட் அந்தளவுக்கு இல்லை. அப்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆகும்போது நான் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து கேட்டேன். அது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் எதுவுமே கேட்டதே கிடையாது, அவரே ஃபீல் பண்ணுவார் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நான் கேட்டேன் எனக்கு ஸ்கூட்டி வேணும்னு, உடனே போயிட்டு இஎம்ஐயில் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ மெமரிஸ் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டியை நான் யாருக்கும் கொடுக்க கூட மனசு வராது, ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் கொடுத்துருவேன். ஏதாச்சும் சின்ன க்ராஷ் வந்தால் கூட எனக்கு அப்படியே பிடிக்கும், உயிருக்கும் மேலே நேசிக்கிறேன். நான் எனக்கு தோசை சுட்டுட்டு இருக்கேன், ஏன்னா அது காலி ஆகிடுச்சு, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ மாமியார் சொல்லிட்டாங்க நீங்கள் உனக்கு போட்டுனிக்கோ அப்படின்ட்டு. ஸோ நான் சரி எனக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் மாவு இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன் நான். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு எனக்கு மட்டும். வீட்டில் ஒரு பொருள் காணுமா, அது தேடுறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க சட்னியும் தோசையும். இப்போவே மணி பார்த்திங்கன்னா 9:45 ஆகிடுச்சு. சாப்பிட்டு டேப்லெட் போடணும். அதுக்குள்ளே பாலும் வந்துருச்சா, குழந்தைக்கு பால் வாங்கி அதை காய்ச்சி வச்சுருக்கேன்.